வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு தசரதர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதர் நால்வரின் பாசம். தசரதரின் பாசம். தசரதர் ராமரை அழைப்பார். ராமர் கோதண்டத்தை எடுத்து வரும் அழகை பார்த்து அருகில் வந்தவுடன் போ சும்மாதான் அழைத்தேன் என்பார். சற்று தூரம் அவர் சென்றவுடன் திரும்ப வா வா என்பார். ராமனின் முன்னழகையும் பின்னழகையும் பார்த்து மயங்குவார் தசரதர். தசரதர் ராமன் அழகில் ஈடுபட்டு தனக்கு உயிர் ராமன் என எண்ணுகிறான். விஸ்வாமித்திரர் நடத்த இருந்த யாகத்திற்கு ராமரை என்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார். தசரதன் மயக்கமடைந்தார். யாகத்திற்கு இடையூறு செய்பவர்களுக்கு இடையூறாக நான் இருப்பேன் என்று கண்கள் கலங்க சொன்னார். ராமர் மீது கொண்ட பாசம். விஸ்வாமித்திரர் ராமர்தான் வரவேண்டும் என்று கேட்டதும் தாய் தந்தை குருவாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று தசரத மன்னர் அவரிடம் கேட்டுக்கொள்கிறார். லட்சுமணரின் பாசம். தண்ணீர் உள்ளவரைதான் தன் நிலமும் மீனும் உயிர் வாழும். நீங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் உளர்? அரச செல்வத்தை துறந்தது போல் என்னையும் நீ துறந்து விடாதே, நானும் உன்னோடு வருகிறேன் என்கிறார். அவருடன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று வனத்தில் கிடைக்கும் காய் கனிகளை உண்டு வாழ்ந்தார் லக்ஷ்மணர். பரதனும் வசிஷ்டரையும் தலைமை மந்திரி சுமித்திரரையும் கூட்டி, நான் ஊரில் இல்லாத சமயம் இங்கு பல விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. நாம் அனைவரும் கானகம் சென்று என் அண்ணனை அழைத்து வந்து அரசை ஒப்படைக்க வேண்டும். இதுவே என் விருப்பம் என்று சொன்னதும், இதுபோல் அண்ணன் தம்பி பாசம் வேறெங்கும் கண்டதில்லை என்று அனைவரும் மகிழ்ந்தனர். பரதனும் ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களை வணங்கி தரையில் அமர்ந்து கண்களில் நீர் சிந்த, அண்ணா, உண்மையான தூய்மையான அன்போடு கேட்கிறேன். நீங்கள் இந்த அரசை ஏற்றுக்கொண்டு உங்கள் தம்பியான எனது உயிரை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் இங்கு இப்போதே உயிர் துறப்பேன் என்று கேட்க, சரி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ராமர். முன்னர் வந்து தித்துலகம் மூன்றினும் நின்னை ஒப்பிலா நீ பிறப்ப பாரென்னதாகி யானின்னு தந்ததன் மன்ன போந்து நீ மகுடம் சூடு. இவ்வாறு பரதன் வேண்டினார். வேண்டலை ஏற்றுக்கொண்ட ராமர் எல்லோரும் மகிழ்ந்தனர். பின்னர் ராமபிரான் பரதனிடம், பரதா, நான் இன்று அயோத்திக்கு அரசன். அரச கட்டளையை அன்போடு ஏற்க வேண்டும். அதுவே ராஜ நியதியாகும். எனக்கு என் தந்தையார் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். எனவே நான் தந்தையின் கட்டளை நிறைவேற்றும் வரை நீ எனது அயோத்தி ராஜ்யத்தை ஆண்டு வர வேண்டும் என்கிறார் ராமர். ராமர் தந்தை மீது உள்ள பாசத்தினால் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து நான் அரசை ஏற்கிறேன் என்கிறார். பரதனும் தன் சகோதரனின் மீது உள்ள பாசத்தினால், நீங்கள் வரும் வரை நான் காத்திருப்பேன், இல்லை என்றால் தீமூட்டி நான் இறப்பேன் என்று கூறுகிறார். ராமர் வரும் வரை அவரும் காய்கனிகளை உண்டு காத்திருந்தார். இது அவர்களுடைய சகோதர பாசத்தையும் அவர்கள் தந்தை மீது வைத்திருந்த பாசத்தையும் காட்டுகின்றது. ஸ்ரீராம ஜெயம். நன்றி, வணக்கம்.